தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும்போது அந்த துப்பாக்கி சூட்டில் இறந்த 14 பேர் ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் காவல்துறை வந்து சுட்டிருக்காங்க அப்படின்ற அந்த தகவல்கள்லாம் வரும்போது நாம் எல்லாம் கொந்தளித்தோம், நாம் எல்லாம் கேள்வி கேட்டோம், நாம் எல்லாம் இதை பற்றி பேச வேண்டும். இதில் யார் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிளோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்லாம் கோரிக்கை வைத்தோம். அதற்கு எதிராகவும் அந்த 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 சம்பவத்துக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு சில பேர் போய் வாக்களித்திருக்கிறார்கள். எனக்கே தெரியும், நிறைய பேர் பேசியிருக்காங்க, ஸ்னோலினுக்காக தான் நான் வந்து இந்த எலெக்ஷனில் வாக்களித்தேன் அப்படின்னு சொல்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவர்கள்லாம் ஏன் அரசியல் களத்துக்கு வந்தாங்க? அட்லீஸ்ட் இந்த விஷயத்துக்காக வந்து வாக்களித்தவர்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆட்சியில் ஏதாச்சும் நடந்திருக்கிறதா பார்த்தீங்கன்னா, அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு டபுள் ப்ரமோஷன் என்பது கிடைத்திருக்கிறது. அவங்க டிஜிபியாக ரிட்டையர் ஆகியிருக்காங்க. அவங்களுடைய பென்ஷனில் ஒரு பிளாக் மார்க் இருக்காது, அவங்க கரியர் ரெக்கார்டில் ஒரு பிளாக் மார்க் இருக்காது. ஆனால் அந்த ரணங்கள் இன்னும் மாறாமல் எங்கே இருக்கிறது அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கிறது. அவங்களுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கல. எப்போ நியாயம் கிடைக்கும் அப்படின்னாங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு அருணா ஜெகதீஷன் கமிஷன், நீதியரசர் அருணா ஜெகதீஷன் கமிஷன் போட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு பிறகு கூட காவல்துறை அதிகாரிகள் மீது, உயர் அதிகாரிகள் மீது தவறு இருக்கிறதுன்னு சொன்னதுக்கு பிறகு கூட இன்னும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது அப்படின்னா, அப்போ அதெல்லாம் மறந்துட்டு நாம் வந்து இந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை எழுப்பாமல் நாம் விஜய் வராரா, விஜய் அரசியலுக்கு வந்தது சரியா இல்லையா அப்படின்ற அந்த விவாதத்துக்குள்ளே போயிட்டோமா அப்படின்ற அந்த கேள்விகள் இருக்குது.